வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் சார்பில் வந்து டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி வந்து முற்றிலும் இலவசமான பயிற்சி தான். இந்த பயிற்சி வந்து மொத்தம் 27 நாள் இருக்கும். வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சி எலிஜிபிலிட்டி என்ன, இந்த பயிற்சி எங்க நடக்குது, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, இத பத்தி பல தகவல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடகள உரை சரித்திரமடை. இந்த பயிற்சியை பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. வாங்க அதெல்லாம் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி. இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு வந்து யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண்மை உழவர் நலத்துறை கீழ் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை மூலியமாக தான் இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்துறாங்க. இது எதுக்கான பயிற்சினா, டிராக்டர் ஓட்டுநர் திறன் மேம்பாட்டு பயிற்சி. இந்த பயிற்சி ஆல்ரெடி சொல்லத்தான் 27 நாள் இருக்கும். இதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதி இல்லைன்னா உங்களுடைய வயது வந்து 18 வயதுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். அப்படி 18 வயசுக்குள்ளேயும் இல்லை 35 வயசுக்கு மேலேயோ போனால் இந்த பயிற்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த பயிற்சி வந்து எங்கே இருக்குன்னா, வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, திருவாரூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் இந்த பயிற்சி நடக்குது. ஆகிய இடங்கள்ல வந்து வேளாண்மை பொருள் துறையில் அரசு இயந்திர கலப்பை பணியமைகளில் வந்து இந்த பயிற்சி வந்து நடக்குது செய்கிறாங்க. இந்த பயிற்சி பற்றி ஏதாவது டவுட்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துறாங்க. இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி கேட்டால் அவங்களே ஏபிஜெட் எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்து வாங்க இந்த பயிற்சிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க. உங்கள் மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர், அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. அது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்வி தொகுதி கேட்குறாங்க. 8ஆம் வகுப்பா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா, இல்லை 12ஆம் வகுப்பா, ஐடிஐ படிச்சிங்கன்னா, டிப்ளமோ, அதர்ஸா. அதர்ஸ் என்னன்னு போட்டு என்னன்னு டைப் பண்ணிங்க, என்ன படிச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் அதை டைப் பண்ணிக்க கீழே. அடுத்து வந்து எந்த மாவட்டம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் போட்டு கீழே வந்து உங்களுடைய போஸ்டல் கோடு, பின்கோடை போடுங்க. பின்கோடை போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். அவங்க வந்து உங்களை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குள்ளே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹோமோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.